எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் ஆப்ஜெக்டிவ். எல்லாருக்கும் அதே தான் ஆசை, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் எல்லா டைமும் ஹாப்பியாக இருக்க முடியுமா? அது வந்து வாழ்க்கையின் யதார்த்தம் இல்லை இல்லையா? அதுவே அந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஸோ எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும், ஒரு ஹாப்பினஸ் அட்டைன் பண்ணோடனே அடுத்த ஹாப்பினஸ் போகணும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே ஒரு சேச்சுரேஷன். இப்போது 90ஸ்க்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் வந்து ஓரளவுக்கு வெல் ஆஃப் ஒரு நல்ல சுப்பீரியர் ஆஃபீஷியல்ஸாக கவர்மெண்ட்டில் இருக்கலாம், நல்ல பிஸ்னஸ் க்ரோ ஆன ஒரு ஃபேமிலியிலேருந்து கிட்ஸாக க்ரோ ஆகிருக்கலாம், நல்ல ஸ்கூலிங்ஸில் போட்டிருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிராண்ட் பேரண்டல் டச் இருந்தது. அண்ட் இந்த கிட்ஸுக்கு வந்து அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லி அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் மோல்ட் பண்ணி வளர்ந்த பேரண்ட்ஸாக இருப்பாங்க. பட் அந்த பேரண்ட்ஸ்க்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அவங்க வந்து டெக்னாலஜி வைஸ் ஒன்றுமே தெரியாத பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. பட் இன்னைக்கு இருக்கிறது வந்து அப்படி சும்மா டச்சில் கிடைக்கிது இல்லையா? அதுக்கு முன்னே ஒரு விஷயம்னா எஸ் அவங்களும் டெக்னாலஜி வைஸ் அப்டேட்டட் பேரண்ட்ஸ் தான். 1970ஸ்ல இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஒரு 55 இருப்பாங்க இல்லையா? அவங்களும் வந்து அப்டேட்டட் பேரண்ட்ஸ் தான். பட் அவங்களாலேயே இந்த ஜென்சியோடவே கொஞ்சம் கோப்பப் பண்ண முடியல. இந்த ஜென்சி என்ன நினைக்குது, எல்லா ஜென்ரேஷன் கேப் தான். ஜென்ரேஷன் கேப்போட ப்ராப்ளம் மாதிரி தான். எனக்கு நிறைய தெரியும், நீங்கள் இப்படி இது பண்ணுறதுக்குள்ளே நான் இப்படி பண்ணிவிடுவேன், எல்லாமே ஷார்ட்கட் ரூட்ஸ். அப்போ ஷார்ட்கட் ஹாப்பினஸ், ஷார்ட்கட் எமோஷன்ஸு. ஸோ ஒரிஜினல் ஹாப்பினஸை விளக்குற அளவுக்கு கூட ஒரு இது இல்லை.